ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 20வது நோன்பு. ஃபைனலாக 20வது நோன்பு வந்தாச்சு. இன்னும் 10 நோன்பு தான் இருக்குது. சரி வாங்க முன்னாடி போகலாம். ஆனால் இன்றைக்கி தூக்கம் அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் தூங்கி எழுந்தாச்சா, இனி காலையில் வர தூங்க முடியாது. காலையில் 9 மணிக்கெல்லாம் ஒரு வீடியோ எடுக்க போகணும். அதனால் வீடியோ எடிட் வேறு இருக்குது. இன்றைக்கி தூக்கம் அவ்வளோதான். எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் படுக்கணும். சரி, இன்றைக்கி என்ன சமையல்னு போயிட்டு பார்ப்போம். நம்ம என்ன சமையல் இன்னைக்கு? சிக்கன் பொரிக்க போறீங்களா? இது பீஃப் அவிச்சு வச்சுருக்கேன். சிக்கனில் பீஃபு அவிச்சு பொரிக்க போறீங்க. வேறு குழம்பு, அந்த பீஃப் குழம்பு நேற்று வச்சது இருக்குது. அப்புறம் சோறு இருக்குது, அப்புறம் கறி இருக்குது, அந்த பெப்பர் இது சிக்கன் இருக்குது. அதுவும் பீஃபு தான். சிக்கன்னே வருது பாருங்க, பீஃபு. இன்றைக்கி எல்லாம் பீஃபு தான். சரி மக்களே, இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக நியத்து வைக்கலாம். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஊரை போட்டு குழம்பு ஊற்றி பீஃப் பொரிச்சது. சரி ரைட்டு, சாப்பிடலாம். அன்னதாயி பர்லி ரமலான ஆதிஸ்தனத்தி லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பே அல்லாஹ்வுக்காக நோக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. மக்களே, 20வது நோம்பும் நல்லபடியாக பிடிச்சாச்சு. சொன்ன மாரி வீடியோ ஷூட்லாம் இருக்குது. போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னதுன்னா, அது என்னது? பன்னீர் சீஸ். சொல்லு, நீயே சொல்லு. பன்னீர் சீஸ். அடுத்து வா, என்ன ஓடுறாங்க, வா. சொல்ல மாட்டோமா? சரி, உனக்கு தெரியுமா? சொல்லு. செய்ய போறவங்களுக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? பன்னீர் சீஸ் பஜாத்தாவா? ஆமா. அப்படின்னா என்னது? அது தெரியாது. சமோசா சீட்ல ஃபோல்ட் பண்றதுனால அது பேர் அது. இப்போ என்னது, பட்டர் போட்டிருக்கீங்களா? ஆமா, பட்டர் கொஞ்சம் ஆயில் போட்டுருக்கேன். பட்டர் ஆயில் போட்டு இது என்னதுலாம், தக்காளி, வெங்காயம், கேப்சிகமு, பன்னீர். அவ்வளோதான். ஹீட் ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி தான் கட் பண்ணணுமா? வெங்காயத்தை ஸ்லைஸஸாக கட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ல. இப்படி தான் கட் பண்ணணுமா? இது பாக்ஸ் பண்ணுறது தானே, அதனால் இப்படி கட் பண்ணணும். சின்னதாக தான் வச்சாதான் கரெக்டாக. வெங்காயம் நிறையா மாதிரி இருக்குது. அதனால குட்டி தானே இது. போட்டு வேக வைப்போம். இது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வேகும். அதுக்கு தான் இந்த உப்பு. சரி, வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் அது டக்குன்னு வர முடியல, அதெல்லாம் கேட்குறேன். நன்னாரி லெமன் ஜூஸ் வேறு, இது நன்னாரி. இது ரெட் கலர் நன்னாரி. ஆனால் இருந்தாலும் மஞ்சள் கலர் நன்னாரி தான் நல்லாயிருக்கும். சரி, இது குடிச்சு பார்ப்போம். இது எங்கே காயில் பண்ண நன்னாரியா? காயில் பண்ண நன்னாரி இருக்கா? அப்படியே ஏன் காயில் பண்ணதில் வந்ததில்ல, அதனால் காயில் பண்ண நன்னாரி கொண்டு வந்தனால காயில் பண்ண நன்னாரி. இதுதான். இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது என்ன? சரி ரைட்டு. அடுத்து தக்காளி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்குள்ளே தூக்கிருக்கியாம்மா?
அவ்வளோதான். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வாசம் போட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கடுத்து என்னது பன்னீரையும் மசாலா போடலாம். கிழங்கு கூட்டி லாக் பண்ணதே பெரிய துண்டு தான் டாக்டர். மசாலா தூள் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, வத்தத்தூள், ஆரிகனோ, பெப்பரிக்காய் இருக்கிற எல்லா பொடியும் எடுத்து போட்டாச்சுண்ணா. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுருப்போம். கொடுத்து வச்சுருக்கோம். மசாலா தூள் போட்டு சட்னி பிடிக்கும். பன்னீர் கேப்சிகம் சத்தமாக சொல்லு. அவ்வளோதான். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கேப்சிகமும் பன்னீரையும் போட்டாச்சு. ஏன் பன்னீர் மிச்சம் இருந்துச்சோ? ஆமாம், 2 பேக்கெட் வாங்கினோம். ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணியாச்சு, இன்னொரு பேக்கெட் யூஸ் பண்ணல. அவ்வளோதான். இதோட பன்னீர் முடிஞ்சிட்டுல, அவ்வளோதான். இதுக்கு மேலே பன்னீர் வரக்கூடாது. ஏன் பன்னீர் டிஷ் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. அன்றைக்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த டிஷ்ஷுன்னு. கிரேப்ஸி அது என்ன சிக்கன் அது என்னது இதில் செஞ்சது ரோல் செஞ்ச மாதிரி என்னது சவர்மும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த இது வாசம் ஓடுங்க. இந்த பூனை தொல்லை பெரும் தொல்லையாக இருக்குது. வாசம் அடிக்க ஓடி வந்து கறி மசாலா வாசம். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பு தேவைன்னா இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம உப்பு போடாமல, நீங்கள் உப்பு போடல. கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆமாம், மட்டும் போடுங்க. அது கொஞ்சம் வெங்காயம் இது பண்ணுறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டுறேன். நாங்கள் திண்டுறோம் பார்க்குறோம். திண்டு பார்க்குறவு திண்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து க்ரீன் சில்லி கொஞ்சம், அடுத்து சோயா சாஸ் ஊற்றி சோயா கொஞ்சம், அடுத்து வந்து ரெட் சில்லி. அது உள்ளக்கே கொஞ்சம் உழுதுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சீஸ் போட்டுரும். இதிலே சீஸ் போட்டுறதா? ஆமாம், அப்படியே சீஸ் போட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். சரி, ரைட்டு. அவ்வளோதான். இனி வந்து அது என்னது சமோசா சீட்டில் வந்து பொட்டணும் போடணுமா? ஆமாம், பொட்டணும் போடுறதை இனி எடுத்து பார்ப்போம். பாக்ஸ் பொட்டணும் கிடையாது, பாக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், அது பொட்டணும்னு சொன்னாலே முடிஞ்சு. ரெண்டும் ஒன்று தான். சரி, என்னப்பா வாசடிக்கு என்னப்பா வாசடிக்காப்பா? லெமன் ஜூஸ் இருக்கு. வேற வாசடிக்கா? என்ன வாசம் தெரியுதா? சொன்னா மல்லியில் போட்டு அதை கிண்டி நம்ம இங்கே போன கேப்பில் கொஞ்சம் நேரம் மல்லியலை போட்டா. இப்போ அடுத்து வந்து சீஸ் போடுறோம். சீஸ். அது அப்போ இதுலேயே பட்டை மாதிரி இருக்கு. சரி, கொஞ்சம் போல் சீஸை போட்டு கிண்டி வச்சிட வேண்டியதான். இது ஹீட்டுக்கே இதாயிருமா? ஆமாம், அப்படியே மெல்ட். சரி, ரைட்டு. அடுத்து வாங்க பொட்டணம் முடிக்க போவோம். இங்கே வா, இங்கே சொல்லு. ஆயில் அங்கேயே வருவேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து அது என்னது பாக்ஸ் பொட்டணம் போட போகிறோம். இல்லைப்பா, இது வேறப்பா. அது அன்னைக்கு பண்ணோம்ல, அது வேற, இது வேற. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ரிங்ஸா? சரி, சென்டரில் வச்சு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக மீத கீழே உள்ளதுக்கெலாம் வேண்டாம், இதில் மட்டும் இது பண்ணால் போதும். அடுத்து இப்படி மடித்து நமக்குன்னா முடிஞ்சா
அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம பொரிச்சு ஆமாம், வாய் வச்சுன்னு சாப்பிட்றாதீங்க. எதுக்கு வாங்கிட்டு வந்த யார் அது வேணும் அது உள்ளே கிடந்துச்சு, உள்ளே சும்மா போட்டு வச்சுருக்கேன். அது சாப்பிட்றாத. அவ்வளோதான். பொட்டினா எல்லா கூட்டம் இது பாக்ஸ் தான். பொட்டினா கிடையாது. பொட்டினா இப்படி வரும்னு எதிர்பார்த்தேன். இது இதே மாதிரி வந்திருக்கு. ஒரே வெஜ்ஜாக போட்டு கொள்றாங்க. வெஜ்ஜு மட்டும் இல்லை போட்டு இன்னைக்கு தான் வெஜ் பண்ணியிருக்கேன். ஏம்மா தொடர்ந்து 3-4 நாளாக வெஜ்ஜே தான் இருக்குது. வேறு எதையும் வைக்கலையே. என்ன வேற ஒன்றும் வைக்கல. இல்லை வெஜ்ஜு தானே அது. மாமி எங்கே போகிறீங்க மாமி? இங்கே வெஜ்ஜு மட்டும்தான் உங்களுக்கு வெஜ்ஜு மட்டும் தான் கொடுக்குறாங்களா? இப்போ வெஜ்ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் டிஷ் கொடுக்கணும்ல, அதனால தான். அதனால பன்னீரில் இப்படி பண்ணி காட்டுறேன். இது பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பன்னீர் நல்லா என்ன பண்ணணும், சாட்டேவா அது வேணுது ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி மசாலா, அந்த போட்ட மசாலாலாம் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு எதுக்கும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிப்போம். திடீர்னு விழுந்துடக்கூடாதுல, பிரிஞ்சு வந்துடக்கூடாது. வச்சுட்டு இதில் ஒட்டி இருந்துதான் இங்கிட்ட ஒரு ஒட்டு முதல்ல நல்லா இருந்துச்சு. இல்லை இப்பவும் நல்லா தான் இல்லை கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்து அந்த இது என்ன, இது வந்து மைதா தானே? ஆமாம் மைதா தான். அப்படி எடுத்து இப்படி ஒரு ஒட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் நோம்பு திறந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் சொல்கிறோம். வீட்டிலே தான் இருக்குது. ஏன்னா சாம்பாரா? காலிஃப்ளவர் சாம்பார். காலிஃப்ளவர் வேறு என்ன காய்கறிலாம் போட்டு, எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். காலிஃப்ளவர், கத்திரிக்காய், இப்படி தண்ணியாக சாம்பார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணியாக கட்டி அந்த ஒரு மாதிரி இந்த பருப்பு ஒரு மாதிரி இருக்கும். அது இதே ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்குது. வதக்கணும். என்ன சரி, இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம பாக்ஸ் சார் பேர் சொல்லு. பேர் சொல்லவே மாட்டேங்காத, ஒரு நேரம் தான் சொல்கிறா. இன்னொன்று போட வேண்டியதுதானே? அது ஒட்டதானே செஞ்சிருக்கு. ஒட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லை 4 பக்கமே அந்த பசையை போட்டு ஒட்டணும். நம்ம 2 பக்கம் தான் ஒட்டியிருக்கோம். நீ இதெல்லாம் ஒரு பக்கம் தான் ஒட்டின. அது திருப்பி மறுபடியும் எடுத்து ஒட்டிட்டேன். ஒட்டிட்டியா? ஆமாம். அது சரி, பரவாயில்லையா? வருது 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 வருது. இந்த 2 பிள்ளைங்க தான் கத்திட்டு போகுது. ஹாய். பார்க்கையே அருமையாக உள்ளது. டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். சாரிக்கெலாம் நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன். ஓ ஆல்ரெடி பொரிச்சாச்சா? இல்லை இல்லை, அந்த கூட்டே நல்லா இருக்கான், டேஸ்ட்டாக இருக்கான். சரி 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 சரி, அவ்வளோதான். கொஞ்சம் இது மட்டும் பொரிஞ்சா போதும். ஏன்னா உள்ள மசாலா ஆல்ரெடி நம்ம வெந்துட்டு. சீட்டு மட்டும் கொஞ்சம். அவ்வளோதான், முடிஞ்சு. வா வந்து சாப்பிடு. பாக்ஸ் சீஸ் பன்னீர். அது நல்லா தான் இருந்துச்சா? சரி ரைட்டு, அவ்வளோதான். பொரிச்சு எடுக்கணும். நோம்பு திறக்க டைம் ஆகிட்டு இருக்கு. போய் கிளம்பிட்டு வந்துடும். அங்கே சாம்பார் ரெடி ஆகிட்டு. Allahumma laka sumte wabika amante alayka tawakkaltu ala rizika abdartu adakapal minni ya Allah நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். நீ ஈமான் கொண்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. சாசியா இருந்து கிசு இல்லையோ?
அது இன்னும் நல்லா இருந்துச்சு டேட்ஸு. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸு? ரெண்டு பார்த்துட்டு சொல்லு. அதான் ஸ்நாக்ஸ். வீட்டில் செஞ்சதா? பாப்பா பாப்பா இப்போ உள்ளது வந்து சாவியில வெளியே வெளியே தெரியுது. மக்களே, சம்சா ரோலை வச்சு மடக்குன்னு மடக்கி வச்சுருக்கா. இப்படி வச்சு இப்படி மடக்கி வச்சுருக்கா. என்னதுன்னு தெரில. நல்லா சூடாக இருக்குல்லா. பன்னீர் அது ஒரு பேர், அது பேரை முதல்ல இந்த இருக்குது பாருங்க. சொல்லு பன்னீர் கீழே போட்டுருவாங்க நினைக்கிறேன். சீஸ் தெரிலையே. அதான் பன்னீர்னா அது பேர் என்னது? பன்னீர் பரத்தா. பர்கா. ஃபர்த்தாவா பரத்தா. அவளுக்கு அது வாயில வர மாட்டேங்குது பேர். ஃபர்த்தாவா ஏதோ ஒன்றா. அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ தையம் இல்ல ஃப்ரெண்டா நல்லா தான் இருக்கு. தையம் யோ திங்கி Taste different இருக்கா? தையம் திங்கி திங்கி அந்த பன்னீர் ஃப்ளேவரில் அதான் முக்கியம்ண்ணே. இதாக இருக்கு. நான் கதை பத்தி அல்ல அப்படியே இருக்கணும் என்ன ஆமாம் என்ன பன்னீர் பேல சிக்கனுக்குன்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு இது பன்னீரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. என்னடா பண்ணுறா? கொட்டது பாருங்க. கொட்டுது பாரு அம்மா, கொட்டுது பாரு, இடது பாரு. இது கொட்டுறல. இது சாப்பிட்டா ஹசின் சாப்பிட்டியா? வா அப்பா சொல்லுங்க இது வந்து அது ஷேட் வரலப்பா இது வந்து இந்த ஜூஸ் நன்னாரி தான். கலரே வேற மாதிரி இருக்குது. கலர் டிஃப்ரெண்டான மக்களே, அடுத்து இன்னைக்கு வந்து தண்ணி பழம் இருக்குது, கடல் வடை, அவ்வளோதான். கடை பேசுறது நான் சாப்பிட்டு இன்றைக்கி முடிச்சிட வேண்டியதான். சரி மக்களே, இன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல். போயிட்டு வந்துட்டு அங்கே இங்கே பேங்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு 4 மணி போல் தான் வந்தேன். காலையில் எழுந்திட்டு வந்துட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் எழுந்துச்சி வாரேன். சாப்பிட்டாச்சுல? கடல் பசி உங்களுக்கு கிடச்சி ஜாலியா? நீங்கள் கடல் பசி இல்லாமல் வராங்க. ஜூஸ் குடிச்சு பார்த்து சொல்லிட்டு நம்ம கூட இந்த பா நான் துஸ்தா என்ன மாதிரி செய்யலப்பா போதும் புட்டை தண்டுகிறோம் போல். ஜூஸ் நன்னாரி போட்டு வாசமே அந்த இதோட வாசம். இது வேற, இது நல்லா இருக்குது. அப்பா அப்பா எனக்கு பிடிக்கல. பாக்குவாடு அடிக்கு. அவனுக்கு சரி மக்களே, டாடா. நல்லா இருக்கா தண்ணி குளம்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.